நேற்று சாயங்காலம் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ பூத்து இருந்துச்சு. ஸோ மல்லிகைப்பூ கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ராசாத்தி கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பாகக்காவும் காய்ச்சிருந்துருக்கு, அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த ராசாத்தி கீரையை தனியாக கடைஞ்சால் நல்லா இருக்காது, அதுக்காக இது கூட சேர்த்து கடையிறதுக்காக முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி சாறு வேலை, அதுக்கப்புறம் நல்வேலை கீரையெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் முசுமுசுவும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. முசு வந்து அடை தட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்காக பறிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டு அம்மாவும் நானும் கொஞ்சம் குடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் தான் இந்த கீரையை வந்து கடையிறதுக்கு அம்மா வந்து வேக வச்சுருந்தாங்க. கூடவே காராமணி பயிர் போட்டு பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயும் பாகக்காயும் போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சிடலான்னு சொல்லி அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீரை கடைஞ்சி தாளிச்சிட்டு காராமணி பருப்பும் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் சாப்பாடு கீரை கடையலும் காராமணி பருப்பு கூட்டுந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நிலத்துல வேலை இருந்ததுன்னு காலையில் நானும் அம்மாவும் கிளம்பி நிலத்துக்கு போயிட்டோங்க.